Hi everyone, welcome to Veranda Race. English is easy. So, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மூணு ஏரியா பார்த்தீங்கன்னா error spotting, idioms, sentence rearrangement. So, error spotting is based on grammar, idioms based on vocabulary and sentence rearrangement based on comprehension. Okay? So, நம்ம அப்பப்போ கொஞ்சம் reading comprehension, indirect reading comprehensionum நம்ம பார்த்துட்டே வரலாம். So, இன்னைக்கு அந்த sentence rearrangement in place of காம்ப்ரஹென்ஷன் பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க தயாரான ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வில்லேஜ் டிஜிட்டல் ஃப்ரீ ஜோன், நாட் ஈவன் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் அலவுட், அக்ரெசிவ் ப்ராக்டிஸ் வித் 24 hours ஸ்டடி சப்போர்ட்டோட 6 months கோர்ஸ் கோயிங் ஃபார் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா கோர்ஸஸ்க்குமே. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு get details, you can contact the admissions for offline, online and this practice village on these numbers. And you are all well aware of the 6 level practice method at RACE. The first level vandu or class by trained experts, and second level simultaneous or basic circle, small circles will be formed with the help of a mentor, making you solve questions based on the topics covered by the faculty. Then once you finish the class and basic circle, you will be going to the third level extreme circle, where you will be solving more questions based on prelims and mains with the help of again mentors. Then fourth level is the super batch. Nearing any exam, you will have super batch bombarding you with more and more exam related questions. Then the fifth level is the real intensive program, and sixth level mock interview. So ஒரு interview session எடுத்து interview workshop கொடுத்து then we conduct interview through retired bank officers or government officers and make you equipped to face the real interview. Okay, வாங்க இப்போ error spotting பார்க்கலாம். ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங் இல்லைன்னா இங்கிலீஷ் செக்ஷன் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், எனிவே எப்போவுமே நீங்கள் அந்த டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இட் ஷுட் பி எரர் இன் எனி ஒன் பார்ட் ஆர் நோ எரர். இல்லை இந்த இடத்துல பிசி ஆர் டிஏ அப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தென் more than one part. Is that clear? So be careful. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துடாதீங்க. ஏன்னா 1 or 2 times நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சினானிமுக்கு பதிலாக ஆன்டனிமுக்கு பதிலாக மேம் கொஷின் பார்க்க மறந்துட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி careful. Along by being fast, shopping has become more impersonal, no error அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அந்த ஏல எரர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ along by இல்லாமல், ஸோ தட் இஸ் there is a wrong prepositional phrase, apart from. Okay, apart from being fast. ஸோ எனி ப்ரிப்போசிஷனுக்கு பிறகு பீயிங் போடலாம். ஸோ இந்த இடத்துல கான்டெக்சுவலாக ஷாப்பிங் ஹஸ் பிகம் மோர் இம்பர்சனல், அதாவது இவங்க எதை சொல்கிறாங்க, நம்ம அமேசான் ஷாப்பிங், ஸோ வெதர் இட் இஸ் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான டிஜிட்டல் ஷாப்பிங்கில் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பதையும் தவிர்த்து ஒரு இம்பர்சனலாகவும் ஆயிடுச்சு. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அமேசானில் வாங்குறது சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு எத்தனை பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு அந்த நல்லியில் போயிட்டு நம்ம வாங்க கூட வேணாம், அத்தனை கலர்ஸை பார்த்தா தான் லேடிஸ்க்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் மீனிங், இம்பர்சனல். வி ஆர் நாட் ஏபிள் டு டச். ஸோ அது ஒரு டெக்ஸ்டைல் ஆகட்டும் இல்லை ஒரு ஆர்டிக்கல் ஆகட்டும், வி ஆர் நாட் ஏபிள் டு touch and feel personally இந்த மாதிரியான டிஜிட்டல் ஷாப்பிங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம், ஃபாஸ்டாக இருப்பதை தவிர்த்து அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்பார்ட் ஃப்ரம். Next question, tree transplantation for 22 development projects are undertaken in the last 3 years, no error. ஸோ நான் எப்போவுமே சொல்லிட்டு வருவேன், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பாருங்கள், அந்த வேர்ப் ஃபார்ம் பாருங்கள், அந்த டென்ஸை பாருங்கள். ஸோ இதுலேயே நான் க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஷுட் பிக் அவுட் த ரைட் ஆன்சர். ட்ரீ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, we can take it as it. Tree transplantation for 22 development projects அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆர் அண்டர்டேக்கன்,
in the last 3 years. அதுவும் என்ன சொல்றாங்க? past. So it was undertaken. So subject verb agreement error with tense. Tense வந்து இங்க present tenseல கொடுத்துருக்காங்க. last 3 years அப்படின்னு சொன்னாங்கன்னா it should be past. So அது tense. And it நம்ம 22 development projects சொல்லல, அதற்குண்டான tea transplantation, அதுதான் it. So it was undertaken in the last 3 years. Is that clear? So part C actually. C, இங்க error தப்பு. So part C has got the error, subject verb agreement with the tense. So அது ரொம்ப important. மாற்றி அதில் தான் நாங்கள் errors கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் third one. A majority of the people now are either tied to subsistence farming and are transiting all over the country to work in its informal sectors. No error அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, a majority of the people. இப்போ என்ன ஆகுனா, the sum of the, most of the, percentage of the, majority of the, இதெல்லாம் பின்னால் என்ன வேர்டு வருதுன்னு பாருங்க. people. ஓகே, அது வந்து அன்கவுண்டபிளாக இருந்தால் verb சிங்குலராக இருக்கும். கவுண்டபிள் பீப்புள்னா ப்ளூரல். ஸோ நவ் ஆர். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு நான் சப்ஜெக்ட் verb agreement பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நவ் ஆர் அது வரைக்கும் சப்ஜெக்ட் verb கரெக்டாக இருக்குது. ஐதர். ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஐதர் ஆர் இருக்கா பாருங்க. ஐதர் டைடு டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் and இருக்கா, இங்கே தான் தப்பு. or transiting all over the country. Is it clear? Either tied to subsistence farming or in either or வந்து choice and அங்கே தப்பு. So again part C has got the error based on conjunction, correlative, pair conjunction, either or. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு error. Solomon Islands has suspended visits from all foreigner navies, citing a need to review approval processes. No error அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் எனி சென்டென்ஸ் will have a subject verb, அதோடைய tense, அதை பார்த்துட்டே நீங்கள் வாங்க. Solomon Islands has suspended. Solomon Islands, though it has got this, it comes under the name. இது வந்து நேம் வந்து Solomon Islands, அது ஒரு தீவு. ஸோ it has suspended. ஸோ it has suspended verb கரெக்ட். புரியுதா? நான் எப்போவுமே இதை பார்த்துட்டே வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ it has suspended, he she itக்கு has. ஸோ it has suspended visits from. ஸோ இது verb இல்லை, இது வந்து இந்த இடத்துல ஒரு noun. visits from all foreigner navies is wrong. Foreign navies, அதாவது அதர் கண்ட்ரியுடைய நேவிஸ், மற்ற கண்ட்ரீஸ். ஓகே, அந்த ஐலண்ட்ஸுக்கு வரக்கூடிய மற்ற பல தரப்பட்ட கண்ட்ரிகளுடைய நேவிஸ். ஸோ ஃபாரின் நேவிஸ்ன்னு சொல்லலாம், ஃபாரினர் நேவிஸ். ஸோ நேவி இஸ் அ நவுன். ஸோ அதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து ஃபாரின் நேவி தான் இருக்க முடியும், ஃபாரினர் நேவி இருக்க முடியாது. ஃபாரின் பாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாரினர் பாலிசிஸ் நான் சொல்கிறோம். ஸோ ஃபாரின் நேவிஸ் சைட்டிங். ஸோ பார்ட் பி ஹஸ் காட் தி எரர் ஆன் adjective. This error is in on adjective, based on adjective. So conjunctionல ஒரு error, tenseல ஒரு error, subject verb agreement and tenseல ஒரு error. இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையும் வரும். ஓகேவா? People should be able to use roads freely and safe at all times. No error அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப அதே மாதிரி பார்த்துட்டு வரலாம். People should be. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் தான் நமக்கு சப்ஜெக்ட் verb agreement error. இந்த மாடல்ஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப ஈஸி. ஸோ people should be able to use. ஸோ A, B வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. To use roads freely. ஸோ ரோடெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும். And safely. Safe is an adjective. Safely is an adverb. Is it clear?
safe is an adjective, safely is an adverb. இங்க freely use, you should use the roads freely and safely. so இங்க வந்து அந்த using roads அதை பத்தி பேசுறோம். people should be safe. people சொன்னாங்கன்னா people should be safe-ன்னு சொல்லலாம். ஆனால் able to use அப்படிங்கிற ஒரு verb சொல்லும் பொழுது safely adverb. so you have an error in part D. இந்த error spottingல பார்த்தீங்கன்னா adverb, adjective, conjunctions, subject verb agreement and verb அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இன்னைக்கு ஒரு error spotting செஞ்சுருக்கோம். ஸோ எதை பார்த்தீங்கனாலும் நம்மளுடைய அந்த R² கிராமர் ரூல்ஸ் புக்கில் நான் கவர் பண்ணியிருக்கிற அந்த 120 கிராமர் ரூல்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் திரும்ப திரும்ப இதில் வருது. இஸ் இட் கிளியர்? Next, sentence rearrangement. This tests your comprehension. How you create a sentence sensibly, logically. அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் பேராஜம்பல். இந்த வேரியஸ் சென்டென்சஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க அதிலிருந்து உருவாகிறது தான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ வாங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நான் பார்த்த வரையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு கரெக்டான ஆன்சர்ஸ், உங்களுக்கு கன்ஃபியூஷனே அங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ let me give you the answer. The 508 kilometer long high speed corridor. So this is the subject. So any sentence rearrangementல நான் சொல்வேன் subject verb இருக்கான்னு பாருங்க. So the two cities 3 hours விட will cut down அங்கே தான் verb இருக்கு. ஓகேவா? ஸோ சி இங்கே தான் வேர்ப் இருக்குது. ஸோ ஏல சப்ஜெக்ட், பியில் சியில் வேர்பு. ஸோ சி பாருங்க. ஸோ அதில் கரெக்டாக இதை வச்சு பண்ணுங்க. வில் கட் டவுன் ட்ராவல் டைம் பிட்வீன் த டூ சிட்டிஸ். பிட்வீனோ அந்த டூ சிட்டிஸ் பியை கனெக்ட் பண்ண முடியும். அரவுண்ட் 3 hours. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ இதோடைய டிப்ஸ் புரியுதா? எனி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் எ சென்டென்ஸ் ஷுட் பிகின் வித் அ சப்ஜெக்ட் ஃபாலோட் பை அ வேர்ப். ஸோ அது எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆர் இந்த மாதிரியில் பாருங்கள், ஏபிசிடி எது ஃபஸ்ட்டாக வரணும்னு பாருங்கள். வேரிங் ஹெல்மெட்ஸ் while டிரைவிங் அ 2-wheeler கூட வரலாம், அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். குர்கான் போலீஸ் யூஸ்ட் அ ஸ்டில் ஃப்ரம் அப்படியும் இருக்கலாம். எஜுகேட் பீப்புள் வராது. ஸோ சி யூ கேன் நாட் பிகின். ஓகேவா? இப்போது ஏபிசிடி வராது. ஓகேவா? ஏ கரெக்டாக இருக்கலாம், பட் ஏபி எ 2-wheeler குர்கான் போலீஸ் வராது. ஓகே? ஸோ இப்போ பி பிகினிங்னா குர்கான் போலீஸ் யூஸ்ட் அ ஸ்டில் ஃப்ரம் ஷாஹித் கபூர் ஸ்டாரர் கபீர் சிங் டு எஜுகேட். டியூசியும் கனெக்ட் பண்ண முடியுதா? டு எஜுகேட் people about the importance of wearing. So ஒரு prepositionோட ing வரும். So the proper structure is BDCA. Okay? So Gurgaon police used a still from Shahid Kapoor starer Kabir Singh to educate people about the importance of wearing helmets while driving a 2-wheeler. This is the proper arrangement. Okay? Now going to the third. ஸோ நான் சொல்கிற அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை பிகினிங் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதில் வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வித்தவுட் கிளைமிங் டிடக்ஷன்ஸ். ஸோ ஏல சென்சிபிளாக இல்லை. டேக்ஸ் லயபிலிட்டி இஃப் தே ஆப்ட் ஃபார் த நியூ. திஸ் should not be the subject. The income tax department has launched. ஸோ சி ஒரு லாஜிக்கலாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்குது. ஓகேவா? ஸோ சியில் நான் ஆரம்பித்தேன்னா இதை நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். Okay, the income tax department has launched an e-calculator for individuals to estimate their tax liability if they opt for the new tax slabs. So new tax slabs நம்ம connect பண்ண முடியும் B க்கும் A க்கும். Okay, and their tax liability.
ஸோ டி அண்ட் பியை நம்மளால் கனெக்ட் செய்ய முடியும். ஸோ சிடி ஆல்ரெடி கனெக்டட். லான்ச்டு அண்ட் இ கால்குலேட்டர். ஸோ சிடிபிஏ இந்த சப்ஜெக்ட் வேர்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோ ஃபார் த ஆப்ஷன்ஸ். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் ஃபார் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். Is that clear? So, இப்போ வாங்க Vodafone Idea Limited will now. So, இது வந்து subject will now. verb வரலாம். So, will now அப்படி A இருந்துச்சுன்னா எனக்கு AB இருக்கா பாருங்க. will now offer. will offer. எனக்கு இங்கே verb இருக்கு. Okay. Postpaid services only under. அப்போ நான் D only under the Vodafone brand with an aim to. So aim at வரலாம், aim to வரலாம். So ABDC is a logical arrangement. Vodafone Idea Limited will now offer postpaid services only under the Vodafone brand with an aim to streamline the segment to one platform. Makes a sensible sentence. ABDC. Now, the last question for this. A bench headed by NGT chairperson அப்படின்னு ஆரம்பிக்கலாம். chairperson அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ஏழுக்கு பிறகு சி வருதா பாருங்க. chairperson of the principal committee which said that passed the order after noting the recommendations the project can. So ACBD doesn't seem logical. Okay, so ACBD logical illa. C ஆரம்பிக்கலாமா? Of the principal committee you cannot start. C. D பாருங்க, the project can be approved subject to certain conditions. D, a bench. So DA cannot be logically connected. BA இருக்க பார்க்கலாமா? Passed the order. BACD is also not right. Okay. A bench headed by NGT chairperson passed the order after noting the recommendations of the principal committee which said that no rearrangement. Yeah, because passed the order எடுக்கிறச்சே verbல ஆரம்பிக்க முடியாது. So it cannot be the beginning. A can be the beginning, but AC you cannot. Which said that AC B connect பண்ண முடியல. So this is also a wrong arrangement. So no rearrangement required. Everything is correct. Okay. வாங்க idioms. So the next section is based on vocabulary. அந்த vocabularyல ஒரு section is idioms. So idioms வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இடியம்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மீனிங் ஆஃப் த இடியம்ஸ் கேட்டிருக்கலாம். இல்லைனா இதே மாதிரி ஒரு ஃபில்லராக கொடுத்துட்டு அந்த இடியம்ஸை அவங்க கேட்டிருக்கலாம். ஓகே, த கவர்மெண்ட் வில் ஃபுல்லி எக்ஸிட் ஏர் இண்டியா டு டேஷ் on the carrier's debt, said the aviation minister Hardip Singh Puri. So இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஒரு idiom, what do you mean by an idiom? Idiom அப்படின்னா hidden meaning. ஸோ எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டோட கனெக்டடாகவே இருக்காது. அது ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ஹிடன் மீனிங்காக இருக்கிறது தான் இடியம். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் தெரியணும். அந்த லாங்குவேஜோடைய கல்ச்சர், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இடியமே உருவாகுது. ஓகே, ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் அட்லீஸ்ட் மீனிங் புரிஞ்சுக்கலாம். வில் ஃபுல்லி எக்ஸிட் ஏர் இண்டியா டோ. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏர் இண்டியாவிலேருந்து மூவ் ஆகிடும். எக்ஸிட்னா வெளியே போயிடும். ஆன் த கேரியர்ஸ் டெட் டு டேஷ் ஆன் த கேரியர்ஸ் டெட். ஏன் அது வெளியே போயிடும்? கவர்மெண்ட் வில் ஃபுல்லி எக்ஸிட் ஏர் இண்டியா டு டேஷ் ஆன் த கேரியர்னா அந்த ஃப்ளைட்டோடைய அந்த சர்வீஸ், ஏன்னா இட் கேரிஸ் பேசஞ்சர்ஸ், ரைட்? ஸோ அதுதான் கேரியர். ஸோ அதோடைய கடன், ஓகே, அந்த கடன்லேருந்து இட் வில் கம்ப்ளீட்லி எக்ஸிட் ஏர் இண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா பைட் த புல்லட்.
So the government will fully exit Air India to bite the bullet on the carrier's debt. So the government வந்து ஏர் இந்தியாவை விட்டு வெளியேறும், ஏனென்றால் அதோடைய டெட் வந்து இவர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கிறது. பைட் த புல்லட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைட் த டஸ்ட், பிளாக் அண்ட் ப்ளூ எல்லாமே இடியம். Let us understand the meaning. Decide to do something difficult or unpleasant. ஸோ அந்த கேரியரோடைய டெட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு முடிவு கஷ்டமாக கடினமாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து தான் ஆக வேண்டும். We have to exit Air India. Is that clear? Whereas bite the dust அப்படின்னா bite the dustனா கீழே விழுவது. ஓகே, ஸோ த பாடி டச்சஸ் த கிரவுண்ட் வித் டஸ்ட், அந்த மீனிங்கில் வரும். பிளாக் அண்ட் ப்ளூனா அவ்வளோ அடிதடி. இஸ் தட் கிளியர்? ஸோ டு ஹிட் சம்படி பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா நம்ம அந்த அடித்து கரு ரத்தம் கட்டி அது வந்து பிளாக்கு டார்க் ப்ளூவில் இருக்கும் அந்த வெயின்ஸ், அதனால் வந்த இடியம் அந்த பிளாக் அண்ட் ப்ளூ. பேங்க் ஃபார் த பக் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மணிக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டும்போது நீங்கள் ROI அப்படின்னு பார்ப்பீங்கள்ல. ஸோ இவ்வளோ லேக்ஸ் கட்டினோன்னா அதுக்கு வேலை கிடைக்குமா, அதுதான் பேங்க் ஃபார் த பக். பக்குனால் மணி. ஓகே, ஸ்க்ரேப் த பேரல் அப்படின்னு சொன்னால் டு யூஸ் த வேர்ஸ்ட் பீப்புள் ஆர் திங்ஸ், அதுதான் இருக்குது. இஸ் அ கிளியர்? ஸோ இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணி வேலையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்க்ரேப் த பேரல். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் ஏற்ற மாதிரி பைட் த புல்லட், ஒரு கடினமான ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டி வருது. Okay, second question. The thousands of coronavirus cases in the Chinese city of Wuhan, the center of the epidemic, is likely just the dash, a medical expert said. ஓகே, ஸோ தௌசண்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, கொரோனா வைரஸ் கேசஸ் சைனீஸ் சிட்டி வுஹானில் இருக்குது, தௌசண்ட்ஸு. அதுதான் சென்டர் ஆஃப் த எபிடமிக், அதாவது அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டராக இருக்கிறது தான். இது வந்து வெறும் தௌசண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இது வந்து வெறும் கொஞ்சம்தான், இன்னும் அதிகமாக இருக்குங்கிறாரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட். ஸோ கொஞ்சம்தான், இது வந்து வெளியே தெரிவது கொஞ்சம்தான், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ இந்த டைட்டானிக் மூவி பார்த்துருப்பீங்க, அதை வந்து ரொமான்ஸு ஜாக்கு ரோஸுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னால ஒரு பெரிய கப்பலே கவிழ்ந்ததுங்கிறது தான் அந்த டைட்டானிக்கோட ஸ்டோரி. ஏன்னா ஒரு ஐஸ்பர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதோடைய 90% வந்து கடலுக்குள்ளே இருக்கும், அது வெளியே தெரியவது ஒரு 10% தான். ஸோ அதை தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை, வுஹானில் இருக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து வெறும் ஒரு 10% தான், அதையும் தாண்டி நிறைய இருக்குது. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த அதர் இடியம்ஸ். டெவில்ஸ் அட்வொகேட். டெவில்னா என்ன, ஒரு பூதம், ஒரு பிசாசு, பேய் எடுத்துக்கலாம். ஸோ அதற்காக வாதாடுவது என்ன, அட்வொகேட்னா என்ன, அவங்களுக்காக வாதாடுவாங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட நடித்து நம்மக்கிட்ட பொய் சொல்லுவாங்க, டெவில்ஸ் அட்வொகேட். ஸோ நம்பாதீங்க. பிட் அண்டர் வெதர்னா நாட் வெல். ஓகே, அண்டர் த வெதர், பிட் அண்டர் த வெதர் அப்படின்லாம் சொன்னால் நாட் வெல். அஹெட் ஆஃப் டைம் உங்களுக்கே தெரியும், டைமுக்கு முன்னால் அட்வான்ஸ். எ டைம் அ டசன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் கூறு கட்டி விற்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எ டைம் அ டசன். நம்ம ஊரில் என்ன சொல்கிறோம், கத்திரிக்காய் மலிஞ்சா சந்தைக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறோம், இல்லைன்னா கூறு கட்டி விற்கிறாங்க. ஏன்னா when something is very available in too much, you say a dime a dozen. Next, the third question. The teacher advised the children to go dash to understand the topic being taught in a more systematic manner. டீச்சர் திரும்ப என்னங்க சொல்லுவாங்க, அட்வைஸ், அது வேற கொடுத்துட்டோம், அட்வைஸ் த சில்ட்ரன் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, திரும்ப படி, ரிவைஸ் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான பேக் டு த பேசிக்ஸ். கோ பேக் டு த பேசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபவுண்டேஷன் பேசிக்கை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்கிற மீனிங். அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட் அப்படின்னால் இமீடியட்டாக,
ஓகே அட் த ட்ராப். இப்போ நம்ம அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடியம் வந்து அதோடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி நம்மலாம் ஹேட் எல்லாம் ரொம்ப நம்மளோட கல்ச்சரில் போட மாட்டோம். பட் நீங்கள் வெஸ்டர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஹேட். ஸோ ஹேட் கீழே விழுந்தால் எங்கே விழும்? இமீடியட்டாக கீழே விழும் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் உடனே நடக்கும் அப்படின்னா அவங்க அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட் இமீடியட்லி திங்க் கூட செய்ய வேணாம் அப்படிங்கிறது. பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஊரில் ஒரு இது இருக்கு இல்லையா, சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் அப்படின்னு ஏன்னா பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதையே சொல்கிறேன். சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அப்படிம்பாங்க. தெர் வில் பி நோ எஃபெக்ட். கரெக்ட். ஸோ சன் எங்கேயோ இருக்குது, டாக் எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரையோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் குறைக்கிற மாதிரி, பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. ஓகே. ஸோ பேக் டு த பேசிக்ஸ் தான் இந்த சென்டென்ஸுக்கு உரிய ஒரு உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கோங்கன்னு டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நமக்கு வருத்த தரக்கூடியதாக இருக்குது, ஆனால் அதோடைய விளைவு நமக்கு பின்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதை நான் ஜென்ரலாக எப்போவுமே சொல்லுவேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா, ஹாப்பி. கிளியர் செய்யலையா, அப்போ இதை விட பெருசாக உங்களுக்கு ஒன்று வெயிட் பண்ணுதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இந்த எக்ஸாமோடைய ஃபெயிலியர் நமக்கு இப்போ வருத்தத்தை தரும், ஆனால் இதோடைய விளைவை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். தட் இஸ் கால்ட் இந்த தோல்வி பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ். இப்போ நம்ம கிளியர் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளர்க்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேணாம். நமக்கு இன்னொரு அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா இந்த ஆஃபீஸருக்கே நான் வந்திருக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். பீட் அரவுண்ட் த புஷ். பீட் அரவுண்ட் த புஷ்னா சுற்றி வளைச்சு பேசுறது, நேர பாயிண்ட்டுக்கு வராமல் சுற்றி வளைச்சு பேசுறது தான் பீட் அரவுண்ட் த புஷ். இஸ் இட் கிளியர்? ஸோ உங்களுக்கு வேரியஸ் இடியம்ஸ் தான் கொடுத்துருப்போம், உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருக்கணும். Now, fourth question. As Kerala is saying dash to single-use plastic, this is the right moment to break free from the use of various plastic products that are wreaking havoc on the environment. அதாவது இப்போ கேரளா வந்து என்ன சொல்கிறாங்க, இனிமேல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் செய்யக்கூடாது. ஸோ இதுதான் அங்கே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. Cost an arm and leg, good riddance, cut corners, curiosity killed the cat, far cry from. இதுதான் ஆப்ஷன். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங் வேணும்? கேரளா இப்போது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு தடை விதித்திருக்கும் பட்சத்தில், தடை விதித்திருக்கும், நாட் யூஸிங். ஸோ குட் ரிட்டன்ஸ். ரிட்டன்ஸ் அப்படின்னால் விலக்குவது, தடை. ஓகே. ஸோ குட் ரிட்டன்ஸ் that something you are moving out, something has gone அப்படிங்கிற மீனிங் குட் ரிட்டன்ஸ், தடை விதித்திருக்கும் பட்சத்தில். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னா வெரி எக்ஸ்பென்சிவ். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை எக்ஸ்பென்சிவ்னு அவங்க சொல்லலை. இந்த காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்லாம் நான் ஷார்ட்ஸில் அதோடைய இடியம் உருவான கதையோட பிக்சரோடு நான் கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். ஏன் இது உருவாச்சு அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். கட் கார்னர்ஸ். கட் கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எவ்வளவு சுருங்க சொல்வது, சீக்கிரமாக ஷார்ட்கட், அவ்வளோதான். நம்ம ஊரில் நம்ம ஷார்ட் கட்டுன்னு சொல்கிறது தான் கட் கார்னர்ஸ். ஓகே. கியூரியாசிட்டி கில்ட் த கேட் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து வம்பு கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு டோன்ட் ஆஸ்க் அபவுட் திஸ், இதை பற்றி ரொம்ப பேசாதீங்க, வம்பு பேசாதீங்கன்னு சொல்கிறது தான் கியூரியாசிட்டி கில்ட் த கேட். ஓகே. ஃபார் க்ரை ஃப்ரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தூரமான, அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஃபார் க்ரை ஃப்ரம். இஸ் இட் கிளியர்? ஸோ த லாஸ்ட் question for today. The economic slowdown will have a negative impact on Bitcoin's price momentum, while geopolitical uncertainty consequences of coronavirus will add dash. இப்போ இது கவனமாக இது மீனிங் புரிஞ்சாதான் நம்ம எடுக்க முடியும். எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஸோ நம்ம எக்கானமி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டு பிட்காயினோட ப்ரைஸ் மொமெண்டம். ப்ரைஸ் மொமெண்டம்னா அதோடைய ஒரு அதிகரிப்பு. ஒரு பிட்காயின் ஒரு நல்ல வேகமாக எல்லார்கிட்டக்கையும் அதோடைய மதிப்பு உயர்ந்தது. அந்த உயர்வை ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் கொண்டு வந்துருச்சு.
இதில் ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டன்டி கான்சிக்வன்சஸ் ஆஃப் கொரோனா வைரஸ், இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அன்சர்டன்டி, அதனாலேயும் நிறைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா கொரோனா வைரஸ்னால, அதில் வில் ஆட், அதை இன்னும் அதிகரிக்கும். will add more, isn't it? So will add more அப்படின்னு சொல்றது will add fuel to the fire, இன்னும் அதிகரிக்கும். Is that clear? So something that makes a miserable situation even worse. So already situation மோசமாக இருக்கு, இதை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் adding fuel to the fire. இது நம்ம தமிழ்லையும் எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரின்னு சொல்கிறோம்ல, அதே தான் ஃபியூயல் டு த ஃபயர். ஆல்ரெடி ஃபயர் பற்றி எரியுது, அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நிறைய பற்றிக்கும். ஸோ இன்னும் அதிகரிக்கும், ஒரு பேட் சுச்சுவேஷனை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மீனிங். இங்கே பாருங்கள், நாட் அ ஸ்பார்க் ஆஃப் டீசென்சி அப்படின்னா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறவங்க. எ மெத்தட் டு மேட்னஸ், அதுவும் வந்துட்டு மேடாக பிஹேவ் பண்ணுறது. டேக் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த சுச்சுவேஷனை அவங்க வந்து பாசிட்டிவாக பிரைட்டாக எடுக்கிறது. ஹோல் 9 yards அப்படின்னு சொன்னால் எவ்ரி திங் இஸ் பாசிபிள், நீங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹோல் 9 yards. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் irrelevant idiom to the situation. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு adding fuel to the fire is the right idiom. So I believe this session was very helpful for all of you. I'll meet you all with another set of different questions in the next video. Till then, bye. Thank you.